நோ பஞ்சர் போறியா? டேய் பட சைக்கிள் எடுத்துட்டான். ஓ வரா பண்ணின்னு இருக்காரு. என்ன காலையிலே அக்கா வந்துருக்குது? அக்கா அக்கா கௌரினா ஃபிகர் நினைச்சியா? பவுருடா. நோ 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 சார்னா டே நீ கூட தான் பெரிய முடி வச்சுக்கிற, அதுக்காக நீ என்ன பொம்பளையா? நான் எப்படி பார்த்தாலும் நீ நான் ஒன்று தானண்ணா. இதெல்லாம் நல்லா பேசு. டேய் தம்பி, இங்க பஞ்சர் கடை இருக்குது. அங்க ரைட்ல ஒன்று இருக்கு, ஆனா அவர் பார்க்க மாட்டார். பார்க்க மாட்டாரா? அதை நான் பார்த்துக்கிறேன். டேய் அந்த கவர் அவரு காலையிலே தலையொட்டி கொண்டு வந்துட்டானா? ஸ்மெல்லு ஹெவியாக வருது. நோ என்னண்ணா அது? வாணா ஏரியாண்டா போவோம். ஏரியாவே அமைதியா இருக்குண்ணா. நாளை காசு பார்ப்போண்ணா. பாச கடைசினா. ஏய் அது ஒரு பெரிய கதைடா. நான் இன்டர்நெட் ஓட்டுறேன் பாத்துக்கப்பா. நீங்களே என்னன்னு கேளுங்க அண்ணாத்த. வெளியில தலை காட்ட முடியல. 7 கழுத வயசாவது இன்னும் ரவுடி தொழில் பண்ணின்னு தெரியுது. ஏய் என்னடா இது? எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு ஒழுங்கா மரியாதையா? சி ஒழுங்கா மரியாதையா ஒரு தொழில் பாருன்னு. ஒரு இன்ஸ்பெக்டர் தம்பி ரவுடின்றது எவ்வளவு அவமானமாக தெரியுமா உனக்கு? டேய் 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 ஓர சீனா போடாத. நீ எல்லாம் 10 வருஷமா தான் போலீஸ், நான்லாம் பர்த்லயே ரவுடி தெரியுமா? ஒரு ரவுடியோட அண்ணன் போலீஸ்ன்றது எனக்கு எவ்வளவு அவமானமாக தெரியுமா? ஏய் வாய முடியா பேமான். ஏ ருக்கு, இதெல்லாம் சப்ப மேட்ரு. என்கிட்ட சொன்னா நான் கேட்டுக்க போறேன். இதுக்கெல்லாமா இவனை கூட்டு வருவ? நம்ம நீ இப்ப எங்க முன்னாடி ப்ராமிஸ் பண்ணு, இந்த ரவுடி தொழிலை விட்டுட்டு இந்த கௌரி கௌரவமா இந்த மெக்கானிக் ஷாப் வச்சு போஷ் பண்ணு. சத்தியம் பண்ணு. இதாண்டா நல்லது. ஐயோ இந்த தொழிலை விட்டு என்ன பண்ண போற? நானே ஆஃபீஸில் வருமானம் பார்த்தலன்ட்டு உங்ககிட்ட சைடில் தொழிலை கற்றுக்கிட்டு பெரிய ஆளா பெரிய ரவுடி ஆளான்னு கெரியர் டெவலப் பண்ணலான்னு பார்த்தா இப்படி சொல்கிற நீ? என் பொண்டாட்டி சொல்லிட்டா, அதுக்காகத்தான் இந்த மெக்கானிக் கடை வச்சுக்கின்னு புழப்படுற மாதிரி சீன் போட்டுக்கிறேன். வெட்டி பந்த சத்தியத்தை அப்படியே காப்பாத்தனா சத்தியவானா கௌரிடா, கேங்ஸ்டர் கௌரி. அப்போ இப்போ எப்பவுமே ஒன்லி ஒன் கேங்ஸ்டர். அந்த கடவுளே வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. நீங்களா? நீங்களா? நீயா? மகேஷ் நீங்களா? நீங்க எது கௌரியை பார்த்து ஷாக் ஆனீங்க? எனக்கு ஒரு முன்னாலே தெரியும், அதனால தான் ஷாக் ஆனேன். மிஸ்டர் மகேஷ், உங்க கிளையன்ட் டேட்டா திருட்டு போயிருக்கு and you are the prime suspect. எப்பவுமே தொப்பி போட்டு இருக்கீங்க, ஆனா முடிய கொட்டவே இல்லை உங்களுக்கு. இவன் திருடி இருக்க வாய்ப்பே இல்ல பாஸ். ஆமா சித்து, இந்தால பார்த்து நீ ஏன் ஷாக் ஆன? இவர் எனக்கு முன்னாடியே தெரியும். இவர் என் மேனேஜர் மகேஷ், அதான் ஷாக் ஆனேன். சரி, நீங்க சித்தார்த்த பார்த்து ஷாக் ஆனீங்க? எனக்கும் இவன் முன்னாடியே தெரியும், அதான் ஷாக் ஆனேன். அண்ணே நம்ம தான் தினம் மீட் பண்றோமே, நீ ஏன் ஷாக் ஆற? இந்தால கூட தான் டெய்லி ஆபீஸ்ல பாக்குற, அவரை பார்த்து ஷாக் ஆனல? கரெக்ட் தானே மகேஷ் பாஸ்? பாஸா?
அப்போ நானு ஐயோ மகேஷ், அண்ணங்கிட்ட ஒரு வருஷமா அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா சொல்ற? அப்போ இவ்வளவு நாள் நீ மஃப்டியில் இருந்த போலீஸா? என்ன சொல்றீங்க மகேஷ்? ஆமா, அவர் இன்ஸ்பெக்டர்னா நீ சப் இன்ஸ்பெக்டர் தானே? ஓ இப்ப புரியுது. நீ பார்த்தது சங்கர, எங்க அண்ணன். ஆமா மகேஷ், 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது சங்கர் கௌரி, இது கௌரி சங்கர். ஏரியால பெரிய கேங்ஸ்டர். கேங்ஸ்டர் கௌரினா ஏரியா ஃபுல்லா ஃபேமஸ். இவராண்டா தான் நான் அசிஸ்டன்ட் கேங்ஸ்டரா இருக்கேன். வாத்தியார் புள்ள மக்கு, இன்ஸ்பெக்டர் தம்பி ரவுடி. என்ன கேவலமா அப்படின்னு போன டீம் அவுட்டிங்ல நீ தான் சொன்ன. இல்ல பாஸ், அது நீங்க இல்ல, அது வேற. வாய்ப்பில்லை ராஜா. ஆன் டாப் ஆஃப் இட் நீ என்ன தெரியுமா சொன்ன? முடி இருக்கிற அளவுக்கு மூளை இல்லைன்னு. பாரு, முடி மேட்டர்லாம் கரெக்டா கனெக்ட் ஆகுது. இப்போ எதுக்கு வந்தீங்க? பஞ்சர் கடைக்கு எதுக்கு வருவாங்க? என் ஸ்கூட்டி டயர் பஞ்சர் ஆயிருக்கு பாரு. அப்படியா? உள்ளவா போடுறேன். ஸோ இவரு கௌரி சங்கர், அந்த இன்ஸ்பெக்டர் சங்கர் கௌரி. என்னையா பேர் வச்சிருக்காங்க? இவ்வளோ லேசி பேரண்ட்ஸா? தோசையை திருப்பி போடுற மாதிரி பேரை திருப்பி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் பேர் ஒன்றும் ரொம்ப சிறப்பா இல்லை, திருச்சி போன தோசைமா இருக்குது. நானும் பார்த்தேன். வாயிலே போடு. அடிச்சி கீழே போட. எப்ப பார்த்தாலும் ரவுடி ரவுடின்னு. யாரையா இது? அக்கா, கஸ்டமர். ஓ கஸ்டமரா? வாங்க சார், உட்காருங்க சார். ஓ ஏற்கனவே உட்காந்துட்டீங்களா? ஆமாம்மா, நீங்க வந்து உட்காருன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அதனால நானே உட்காந்துட்டேன். சரி சரி. டேய் சைக்கிக்கு வாடா. யாரா அந்த ஆளு? வந்ததுல ஒரு மார்க்கமாக்குறான். ஆமாம் பாஸ், சரியான நொச்சு புடிச்ச ஆளு. அவனெல்லாம் வச்சுக்காதீங்க, சட்டை புட்டுன்னு வேலையை முடிச்சு அமுச்சு விட்ருங்க. டேய், நான் யாருன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி காமெடி பீஸ்க்குலாம் பில்டப் கொடுக்குறேன். என் முண்டாட்டி வந்ததால தப்பிச்சான். தெரு முன்னு மட்டும் தாண்டட்டும், மகனை புலந்துடுறேன். எது தர்பீசைய? சார் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பெரிய ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். தோ இந்த சித்தார்த், இவன் கூட என் டீமில் தான் இருக்கிறான். நானே கேட்கணும்னு இருந்தேன், இதுனே இது என் டீமில் ஒர்க் பண்ணின்னு இந்த மிஸ்டர் கேங்ஸ்டர் கௌரியோட சேர்ந்துக்கிட்டு ரவுடி கரியரை டெவலப் பண்ணிட்டு இருக்க. ஐ டோன்ட் டாலரேட் சச் மூன் லைட்டிங். அது என்னையா மூன் லைட்டு? பாஸ், நம்ம மூன் லைட் நைட்ல எவ்வளவு சம்பவம் பண்றோம், அதான் சொல்றான் அந்த ஆளு. மகேஷ், நீங்களே சொல்லுங்க, பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் டாக்ஸ் ஏத்திட்டே போயிட்டு இருக்கு. பட் ஹைக் இன்ஃப்ளேஷன் ரேட் மட்டும் பாதி கூட நிக்க மாட்டேங்குது. வர வருமான பணம் கேஎஃப்சிக்கும் சோலோ ட்ரிப்க்கே போயிடுது. அதான் அடிஷனல் இன்கம்க்கு. ஏய் சித்து, போ முதல்ல பஞ்சர் போட்டு தரம்பல அனுப்பிச்சு விடு. ஓகே. சித்தார்த்த சித்துன்னு கூப்பிடலாம், இந்த சித்துன்னு கூப்பிடுறான். மகேஷ், அவருக்கு தா வராது. தாடி வளர்ந்த அளவுக்கு தாவரில் போல இருக்கு. பை தி வே, கேங்ஸ்டர் கௌரியோட அசிஸ்டன்ட்னு சொல்ற, பேர் என்ன சித்தார்த்? ஏதோ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவன் பேர் மாதிரி வச்சிருக்க. ஒரு மாதிரி லோக்கலாக ஸ்டைலாக கேங்ஸ்டர் கௌரி மாதிரி வச்சுக்க வேணாம். இரு, நான் யோசிக்கிறேன். செய்க சித்து எப்படி இருக்குது? என்ன கேங்ஸ்டர் கௌரி, உங்கள் லைன் ஆஃப் பிஸ்னஸில் அடமொழி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? ஒரு ஐடென்டிட்டி செட் பண்ண வேணா? இப்படியே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க? இவங்க செய்யறதெல்லாம் ஒரு பொழப்பா? பண்றது ரவுடி தொழில். நான் தான் எல்லாத்தையும் மாத்தி கௌரவமா எங்க நைனாவோட மெக்கானிக் செட்டை பாத்துக்க சொல்லியிருக்கேன். ஐயோ காயறாங்க. இப்ப வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம பஞ்சர் ஓட்டுற வேலையை மட்டும் தான் கத்திங்குது. யோ, சுகர் மாத்திரை போட்டியா? போட்டோம். பரவாயில்லம்மா, அப்பா அம்மால எவ்வளோ அக்கறையாகிற. என்னது அப்பாவா? என் வீட்டுக்காரியா? வீட்டுக்காரரா? ஆமா, என் மாமா. அக்கா பொண்ணு. எங்க அம்மாக்கு குழந்தை பிறக்கலன்னு இது வருஷ கணக்கா வேண்டிக்குச்சான். அதான் பொம்பளை புள்ள பிறந்த உடனே என்னை இதுக்கே கட்டி வச்சுட்டாங்க. அப்போ ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா? தோ இந்த மாதிரி தான் ஸ்பேனர் பிடிச்சிட்டு தான் உட்கார்ந்து இருந்திருக்கணும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே என் மேல உசுரா இருந்துச்சு. அதனால எனக்கும் இதுனா ரொம்ப பிடிக்கும். அடிச்சி இழிக்காத சார். இவரையும் உங்களை மாதிரி ஏதாவது ஐடி கம்பெனியில் சேர்த்து விடுங்களேன். ஏதாச்சும் கத்துன்னு ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்கும்ல. இட்ஸ் a marvelous ஐடியா. சொல்ல இனிமே உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. செத்த. யோ டோமரே, என்ன பார்த்தா நான் சொங்கி மாத்திருதா? உன் ஆபீஸ்க்கு வந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு உன் முன்னாடி கை கட்டி ஐ வில் டூ இட் இமிடியட்லி சார், ஐ வில் கெட் பேக் EOD சார், ஐ வில் ஒர்க் ஆன் இட் சார் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? ஏய் கௌரினா 6 டிஜிட் ஃபிகர் பின்னாடி ஓடுறவன்ல, கௌரினா பவர்டா.
வாவ் 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 அமேசிங். இந்த போதுமே கபாலி டு புஷ்பா டிரான்சிஷன் வேற லெவல். இந்த லெவல் கம்யூனிகேஷன் தான் போதுமே. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் கௌரி சங்கர். சார் மெய்யாலுமா? ஆமாமா, இதோ இந்த கம்யூனிகேஷன் இருந்தா போதுமே. இது பாரு, கார்பரேட்ல வேலை பண்றவங்களோட வாயாடுறவனுக்கு தான் மதிப்பு அதிகம். இந்த சித்தார்த் இருக்கானே, இவர் பேசுறதுல 10% கூட பேச மாட்டான். மகேஷ், இந்த வருஷம் 10% ஹைக் தரேன்னு சொல்லி அபோவ் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுத்தீங்க. அது காரணம் என்ன தெரியுமா? மீதி இருக்கும் பூரா உன்னோட தத்தியா இருக்கிறான். என்ன பண்றது? மிஸ்டர் ஜிஜி, யூ ஜாயின் மை டீம் as an intern. 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து நானே என் டீம்ல எடுத்துக்கிறேன். ஆள் வேற ஆஜானுபாவா இருக்கீங்க. அப்படியே உங்களை நம்ம செக்யூரிட்டி டீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இவரை என்னது யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு வரப்போற நாதாரிக்கு சல்யூட் அடிக்கணுமா? அடிங். யோ, கைய ஓங்குன வாயை உடைச்சிருவேன். இருமா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் செக்யூரிட்டி குர்க்கா அப்படின்னா அலர்ஜி போல. இவங்க அண்ணன் கூட அவர் குர்க்கான்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆயிட்டார் போல. நான் மீன் பண்ணது சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து நம்ம கம்பெனியை காப்பாத்துற வேலை. மகேஷ், அதுக்கு எதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை? என்ன பண்ணி 4 கம்ப்யூட்டர் பாத்துக்கிற நம்ம செக்யூரிட்டி கிட்டயே பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் பாக்குறோம். பல மில்லியன் டேட்டா நெட்வொர்க் பாத்துக்கிற ஆள்கிட்ட பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்க்க கூடாதா? இங்கதான் மற்ற கம்பெனி எல்லாம் தப்பு பண்ணுது. நாம இங்க உஷாரா இருக்கணும். நான் சொல்லல, செத்திங்க நீங்க. சார், எப்படியாச்சும் இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து எடுத்துக்கோங்க சார். நான் சாப்பாடுலாம் கட்டி பேண்ட் சட்டெல்லாம் போட்டு அனுப்பி விட்டுறேன். அறிவுதான் உனக்கு. நம்ம தான் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சிட்டோம்ல, மறுபடியும் அந்த குடா கூட கோத்து விடுற. ஆமா, பெரிய அம்பானி இவரு. 1000 கோடியில ஃபேக்டரி கட்டுறாரு. பஞ்சர் கடை ஆரம்பிச்சு 3 நாள் தான் ஆகுது. இந்த ஆள் தான் மொத கஸ்டமர். இந்த தொழில்ல பைசா பேரவே பேராது. ஒழுங்கா தூக்கி போட்டு போ. ஏய், நான் எப்படி அங்கெல்லாம் போய் கை கட்டி வேலை செய்யறது? ஒழுங்கா போறியா இல்ல உங்க அண்ணனை கூப்பிட்டு திருப்பி பஞ்சாயத்து வைக்கவா? போ. ஒழுங்கா போய் இந்த ஆளை உஷார் பண்ணி வேலையை கரெக்ட் பண்ண பாரு. நான் போய் குடிக்க எதுனா எடுத்துன்னு வரேன். கெத்தாகுறோனா வெத்தாகுறீங்க. ஹலோ, சொல்லுங்க சார். ஆமாம் சார். சார் என்ன சார் நீங்கள் போய் இப்படிலாம் கேட்குறீங்க? எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் கேட்டுட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பிரச்சனையில கோத்து விட்டு போன்ல கொஞ்சிருக்கிறாங்க. அப்போ எப்போ சார் ஃப்ரீயாக இருப்பீங்க? என்னடி இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா என்ன பிரச்சனையில கோத்துட்டு காண்டாக்குறாங்க. அதுக்குன்னு உங்க எம்எல்ஏ ஃப்ரெண்ட் சர்க்குணா பாண்டியன் கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவீங்களா? யோ, அவரு ஏன் அவன் ஏன் யோ என்ன ஆடுறீங்க? சாரிண்ணா, டெக்னிக்கலா கால் உங்களுக்கு தான் வந்தது. ஆக்சுவலா நீங்க அவையில இருந்தீங்க, அதனால நான் உங்களை கவர் பண்ணிட்டு இருந்தேன். யோ, அவரை வச்சுதான் அரசியல் இறங்கலான்னு பார்த்தேன். கடைசியில ஏன் வாயை வச்சு எனக்கே சங்குது விஷயம். சார் இந்தாங்க சார், கோக் குடிங்க. தேங்க் இருட்டுமா. சைபர் செக்யூரிட்டி கௌரி இருக்கார்ல, அவங்க கொடுங்க. அவர் தான் ரொம்ப ஆட்டா இருக்காரு. பரமேஸ்வரா, எங்க போய் முடிய போகுதோ? டேய் டூமாங்குடி, அந்த ஆளை தெருமுனையில லாக் பண்ணி வை. பொண்டாட்டி உள்ள போனோடனே வரேன். அவன் கதையை அங்கேயே முடிக்கிறேன். ஜெயிலுக்கு கூட போவேன், ஆனா ஐடி கம்பெனிக்கு நெவர். அண்ணே, என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் கை மீறி போயிடுச்சு. உங்க அண்ணனையும் என் அண்ணியும் மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. பங்க்சர் கடையில ஆல்ரெடி டீ செலவு கூட தர மாட்டேங்குது. பத்தாவதுக்கு ஐடி கம்பெனில இந்த ஆளோட தான் குப்பை கொட்டுறேன். சோ என்ன சொல்ல வர? செய்கை சித்து அவர்களே சும்மா இருங்க மகேஷ். அண்ணா, நான் இப்பவே ரிசைன் பண்றேன். ஏய், என்னது ஐடி வேலை ரிசைன் பண்றியா? ஐடி வேலையை விட்டா வேற எவன் பொண்ணு கொடுப்பான்? போ, உங்ககிட்ட தான் ரெசிக்னேஷன். நீங்க தான் டம்மி ஆயிட்டீங்களே. சூப்பர் பா, செம்ம. அப்படியே பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியே, சீக்கிரமா லீட் ஆயிடுவ. செய்கை சித்து, சாரி, நீ தான் பேக் டு சாஃப்ட்வேர் சித்து ஆயிட்டியே. இங்க பாரு, கேங்ஸ்டர் கௌரி நம்ம டீம்ல ஜாயின் பண்ண உடனே அவரோட கேடி ஆன்போர்டிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீயே பாத்துக்கோ. ஆல் அவுட்ரா சாமி. அவன் கிடக்குறான் சார். எப்ப ஆபீஸ் வரணும் சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னால 2 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் இருக்குது. மொதல் டாஸ்க்கு இந்த லேப்டாப்ல இந்த இடத்துல விரல வச்சு தேய்ச்சினே இரு. யாராவது பிங் பண்ணாக்கா BRB அப்படின்னு மட்டும் போட்டு வை. நல்ல நேரம் வாங்கிக்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் பண்ணிடுவாரு. ஆமா, அந்த செகண்ட் டாஸ்க்னு ஏதோ சொன்னீங்களே, அது என்னது? நல்ல வேலை, இதெல்லாம் பேசிட்டு வந்த வேலையை மறந்துட்டு பாருங்க. நம்ம ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிருக்குது. மிஸ்டர் கௌரி, அது கொஞ்சம் பஞ்சர் போட்டு வைங்க. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? அப்புறம் தலைவரோட ஃபோன் நம்பர் என்ன?
அவருக்கு வாட்ஸ்அப் இருக்கா? சார் அதுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தெரியாது. என் நம்பர் தரேங்க, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா. 6187. ஓகே ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். நம்ம சைபர் செக்யூரிட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை டெய்லி உங்களுக்கு அனுப்புகிறேன். அது நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து டெய்லி படிக்க வைக்கணும். அவரை பெரிய ஆளாக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. கட்டாயமா சார். ஓகே ஓகே சார். ஓகே. ஏப்பா தேய்ச்சினே இருப்பா. நோ, சீக்கிரம் பண்ணா. தேய்ச்சி வரல தேய்ச்சி போதுறோம். பஞ்சர் ஓட்டுவீங்களா தல? யோ, நானே இங்க பஞ்சர் ஆகிக்கிறேன். சரி வாடா போலாம். நோ, ஹாலிடே இருந்துச்சுன்னா அரிஜி ரஜத் பார்க்க தமன் மாறிக்கிறாப்ல. போயா.